வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐயன் அரசன் உளுந்தம்பருப்பு வச்சு உளுந்தங்குழம்பு பண்ண போறோம். இது ரொம்ப சத்தாவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 150 கிராம் உளுந்தம்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 ரம்பர் சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, பிரியாணி இலை, ஜீரகம், ஜீரகப்பொடி, மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய். இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 பீஸ் பிரியாணி இலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆனியனு. இதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இது ஒரு நல்ல மசாலா குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த உளுந்தம்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச உளுந்தம்பருப்பை இதில் போட்டுறோம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு துவரம்பருப்பில், பாசிப்பருப்பில் இதில் தான் சாம்பார் வைப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பில் ஒரு குழம்பு, நல்ல ஒரு லஞ்சுக்கு, ஒரு நல்ல ஒரு இட்லி தோசைக்கு அந்த காம்பினேஷனுக்கு இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக, கொஞ்சம் இந்த மசாலா ஃப்ளேவர்ஸோட ஒரு குருமா ஸ்டைலில் இந்த குழம்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் தான். ஆப்வியஸ்லி உளுந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் மட்டும்தான் அது. ஸோ இப்போ இதில் இது வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, மல்லித்தூள். இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ இது கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதில் இப்போ 1 கப் உளுந்துக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு இதை வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 3 விசில் இது குக் ஆகணும். இப்போது இதோட ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. நம்ம வந்து பச்சை மிளகா போடுறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக போடுறோம் பச்சை மிளகா. அப்புறம் கொஞ்சோட கொத்தமல்லி போட்டு இந்த குழம்பை சால்ட் செக் பண்ணிவிட்டு இந்த குழம்பு ஃபினிஷ் பண்ணிடுறோம். மற்ற குழம்புக்கு இந்த குழம்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஊறுகால் வந்து மொத்தமாகவே உளுந்தில் வந்து ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ப்ரோட்டீன் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணும். இதில் நிறைய மினரல்ஸ், அயரன் எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம பாடியோட போன்ஸுக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட உளுந்தங்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.